தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை மறுத்தது குறித்து இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய மாநில அரசு SC/ST ஊழியர்களுக்கு மாவட்ட தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டமானது மாஞ்சோலை பகுதியில் குடியிருக்கின்ற 1800 பேருக்கு SIR மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்ட வாக்குகளை மாவட்ட நிர்வாகம் தேர்தல் அலுவலகமான கலெக்டர் அவர்கள் நீக்கம் செய்ய உத்தரவிட்டு அது இன்றளவும் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்த நிலையிலும் அந்த வாக்குகள் பதிவு செய்யப்படாமல் அவர்கள் நெருக்கடியாக மறுக்கப்பட்ட வாக்காளர்களாகவே இருக்கிறார்கள். அப்பகுதியில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லா ஆவணங்களுமே மாஞ்சோலை பகுதியில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு வாக்குரிமை மட்டும் மறுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு மாஞ்சோலை பகுதியில் 3 பூத்துகள் இப்போ அமைக்கப்பட்டிருக்கிறது, அறிவிப்பு வந்திருக்கிறது. வெறும் 78 வாக்காளர் மட்டுமே இருப்பதாக பொய்யான தகவல்களை அரசுக்கு சொல்லி அதையே வலியுறுத்தி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்து மாஞ்சோலை கோரிக்கை மாஞ்சோலை தொழிலாளர் சார்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வழக்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக போலியான ஒரு தகவல்களை அங்கே வாக்குறுதி அளித்துவிட்டார்கள். அங்கு வெறும் 78 பேர் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதையே மெய்ப்பிக்கும் விதமாக நடந்து கொண்டு வருகிறார் என்பதுதான் இங்கே நிஜம். அதற்கு ஏற்றாப்புல நாங்கள் ஒன்றும் செருப்பு தகுந்த காலை வெட்டக்கூடாது நாங்கள் சொல்கிறோம். இருக்கிற வாக்காளர்கள் 1500 பேருக்கும் அங்கே வழங்கப்பட வேண்டும். இப்பொழுது அது மறுக்கப்படும் போது பாதி வாக்காளர்கள் பதிவேற்றம் செய்யாமலே போயிட்டாங்க. இது சம்பந்தமாக திருநெல்வேலிக்கு வந்த மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் வந்து புகார் அளிக்கும் பொழுது அவர்கள் கலெக்டர் முன்னாலே சொன்னாங்க, நீங்கள் ஃபார்ம் 6 நிரப்பி கொடுங்க, மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் சொன்னார்கள். அதுபடி மாஞ்சோலை பகுதியில் 650 பேர் மீண்டும் ஃபார்ம் 6 வாக்கு பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பங்களை கொடுத்து அதற்கான ஒப்புதல் சீட்டும் பெற்றுள்ளனர். இப்போ அதன் பிறகும் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் சேர்க்கப்படாது. மிகப்பெரிய அணி. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நாங்கள் ஒரு இடத்த முடிவு ஸ்டாண்டில் அப்படிதான் நிற்போம், எங்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு சொல்ல பொய்யை நாங்கள் நிரூபிக்க அதை சான்றாக எடுத்துக்கொள்வோம், அதை அப்படின்னு நிலைநாட்டுவோம் சொல்லி கலெக்டர் பிடிவாதமாக இருப்பது காரணத்தினால அந்த மக்கள் அங்கே வாக்குரிமையற்றவர்களாக இந்திய பிரஜைகள் இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதை குறித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மறுக்கப்படுமே ஆனால் இந்த போராட்டம் தொடரும். அது வாக்காளரை நீக்கம் செய்வதற்கு அந்த வாக்கு அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கிற மக்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ரேஷன் பொருளை தடை செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அத்தியாவசிய பொருள் கொடுக்க வேண்டும் ரேஷன் பொருள் பொங்கல் தொகுப்பிலிருந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவோ போராடி பார்த்தும் மனு கொடுத்தும் யாரும் செய்ய மறுக்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த மக்கள் வழக்கு முடிவு வரைக்கும் மாஞ்சோட தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த பகுதியிலே ரேஷன் பொருள் வழங்கப்படும் என்றும் வாக்காளர் உரிமை அங்கு வழங்கப்பட வேண்டும், வாக்களிக்க உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வாக்குரிமை மறுக்கப்படும் பட்சத்தில் இந்த போராட்டம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆலோசனை இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டம் உண்ணாவிரதமாக மாற்ற முற்படுவோம். தேர்தல் ஆணையர் முறையிடுவது நீதிமன்றத்தில் தெரிவித்துக் கொள்வோம். சுந்தரம், மாவட்ட தலைவர், திருவள்ளூர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கிறோம். நீங்கள் காட்டிய பாதையிலே போராட்ட பாதையிலே இன்று நாங்கள் வருகின்றோம். இந்திய அரசியல் சட்டத்தில் மேலை டாக்டர் அம்பேத்கர் பெற்று தந்த உரிமைகளை பேணி காக்க சபதம் ஏற்போம். பேணி காக்க சபதம் ஏற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். தாமிரபரணி உயிர் நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தாமிரபரணி போராட்டத்தில் உயிர் நீத்த வீரர்களுக்கு, உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நடவடிக்கை நடவடிக்கை. மாஞ்சோலை மக்களுக்கு வாக்குரிமை பறித்திடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை நடவடிக்கை. வாக்குரிமையை பறித்திடும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, தேர்தல் ஆணையமே, மத்திய அரசே, தேர்தல் ஆணையமே, வாக்குரிமையை பறித்திடும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை. வாக்குரிமையை பறித்திடும் ஆட்சியர் மீது
நடவடிக்கை எடு. மத்திய அரசே, மோடி அரசே நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மக்கள் குடியிருக்கும் பகுதியை காப்பு காடு என்ற பெயரில் சூறையாட நினைத்திடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடு. இதுதான் எங்கள் கோரிக்கை. ஏற்க வேண்டும் மத்திய அரசு, ஏற்க வேண்டும் மாநில அரசு. கோரிக்கைகள் ஏற்காவிட்டால் தீவிரமாகும், தீவிரமாகும் போராட்டங்கள், தீவிரமாகும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தனிமை இல்லை, தனிமை இல்லை. வாஞ்சோலை மக்கள் இன்று தனிமை இல்லை, தனிமை இல்லை. அரசு ஊழியர்கள் துணை உண்டு, அரசு ஊழியர்கள் துணை உண்டு, கம்யூனிஸ்டுகள் துணை உண்டு, தலித் கட்சிகள் துணை உண்டு, அரசியல் கட்சிகள் துணை உண்டு, விடுதலை சிறுத்தைகள் துணை உண்டு, பொது மக்கள் துணை உண்டு. தனிமை இல்லை, தனிமை இல்லை. மாஞ்சோலை மக்கள் தனிமை இல்லை. சங்கம் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவரும் மத்திய மாநில SC/ST ஊழியர் நல சங்கத்தினுடைய தலைவருமான புலவர் சுந்தரம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் தமிழ்நாடு தீண்டாமை சார்பாக பொதுவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து மாஞ்சோலை சம்பந்தமாக, அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக பல்வேறு அமைப்புகள் அம்பாசமுத்திரத்தில் மட்டுமல்ல இதே பகுதியிலும் தொடர்ச்சியான இயக்கங்களை முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் அரசாங்கம் என்னன்னு தெரியல, அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதிலும் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளை மறுப்பதிலும், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அப்படி என்ன செய்துவிட்டார்கள் இந்த அரசுக்கு என்று தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதிலும் அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுப்பதிலுமே இந்த மாவட்ட நிர்வாகம் தெளிவாக இருக்கிறது. அங்குள்ள தலைவர்களை திருநெல்வேலி மாவட்டம் எப்போதும் ஒரு திகிரியே இருக்கிறது, ஒரு பரபரப்பிலே எதிர்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு காவலர்கள் காவல் காக்கக்கூடிய நிலைமைகளும், அதே போல உரிமைகள் மறுக்கப்பட்டு உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்களும், அதில் எவனோ ஒரு தனியார் கம்பெனி விவசாயிகளுடைய பட்டியலுள்ள மக்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நிலைமைகளும், அதே போல அடிப்படை விஷயங்களுக்காக போராடுகிற அனுதினமும் எங்கேயும் ஒரு பக்கம் போராடுகிற ஒரு நிலைமை உள்ள ஒரு மாவட்டமாக, ஒரு பரபரப்பில் வைத்திருக்கக்கூடிய மாவட்டமாக, எவனாவது போதையை போட்டான் ஜாதி ரீதியான கொலைகள் செய்யக்கூடிய மாவட்டமாக, அல்லது கொலை செய்வதற்கு பலரக்கூடிய நபர்கள் வளரக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. இது பெரிய கவலை அளிக்கிறது. மனிதாபிமானம் உள்ள எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான தன்மையில் திருநெல்வேலி மாவட்டம் போய் கொண்டிருப்பதை எண்ணி இங்க இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கவலைப்படுவோம். ஆனால் இந்த மாவட்டத்துடைய முதன்மை அதிகாரி என்ற முறையில், மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில், இந்த மாவட்டத்தினுடைய காவல் காக்கும் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் என்ற முறையில், இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அதிகாரங்களும் படைத்த அதிகாரிகள் அனைவரும் இதில் வெற்றி தலைமணிய வேண்டும். இந்த மாவட்டத்தினுடைய தன்மைகள், இந்த மாவட்டத்துக்கான பல்வேறு பாரம்பரியங்கள் உண்டு. திருநெல்வேலி மாவட்டம் இருக்கக்கூடிய மாவட்டம் அல்ல. திருநெல்வேலிக்கு வந்து ஒரு மாண்பு உண்டு, திருநெல்வேலிக்கு என்ற ஒரு பண்பாடு உண்டு. ஆனால் அது அத்தனையும் அழிப்பளித்து சாதி வெறியர்களும் அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய நிலைமை இந்த மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அதில் ஒரு பகுதிதான் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை. என் வாக்கு என் உரிமை. அரசாங்கம் அங்கால எழுதப்பட்டு என் வாக்கு என் உரிமை, அதில் என் உரிமை என் வாக்கு.
என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா மாஞ்சோலையில அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளுக்காக இந்த வெயிலில் இருந்து தப்ப வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை. இன்னைக்கு அந்த மாஞ்சோலையில ஒரு வார்டு முழுக்க உண்டு. மணிமுத்தார் பேரூராட்சி, அந்த மணிமுத்தார் பேரூராட்சிக்கு உட்பட்டதுதான் அந்த மாஞ்சோலை இருக்கக்கூடிய பகுதி. அது ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த டவுன் பஞ்சாயத்துல முழுக்க ஒரு வார்டு போகுது. முழுக்க ஒரு வார்டு போதுமான கூட அந்த பேரூராட்சியினுடைய கூட்டம் நடைபெற்று இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டு அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த பஞ்சாயத்தினுடைய அந்த டவுன் பஞ்சாயத்தினுடைய ஆயுள்காலம் முடிவதற்கும் காலம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த 2028 வரைக்குமான காலம் இருக்கிறது. அதற்குள்ள அந்த இருக்கக்கூடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு இவர்களுக்கு எவ அதிகாரம் கொடுத்தான் என்பதுதான் நம்ம இங்க நின்று கேட்க வேண்டியது இருக்கிறது. யார் அதிகாரம் கொடுத்தார்? அதுல இவர்களுடைய வாக்குகளை பறிப்பது உங்களுக்கு என்ன அதர் வாக்கள்? இன்றைக்கு எஸ்ஐஆர் மூலமாக அது இல்லாமல் அந்த மக்களுடைய 1500க்கும் மேற்பட்ட அந்த வாக்குகளை இல்லாமல் செய்திருப்பதை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த தேர்தல் கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் அனைத்து அமைப்பினரும் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வாக்குகள் விடுவித்துவிடக் கூடாது, அந்த மக்களுடைய வாக்குகள் அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கு பின்னாலும் மாவட்ட ஆட்சியருக்கு போட்டு சொல்லணும். ஒரு பெரிய இடமும் கூட பார்க்கல. அங்கு இருந்த ஒரு மனிதன் கூட ஒரு டாக்டர் கேட்கிறார் ஆட்சியரிடம். அவரிடம் மரியாதை வைத்த வகையில் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பேசுகிறார். அப்படி என்ன உங்களுக்கு அந்த மாஞ்சோலை மக்கள் அப்படி என்ன துரோகத்தை செய்து விட்டார்கள்? ஏன் அவர்கள் என்ன அந்நிய நாட்டுக்காரர்களா? கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக அந்த மலைப்பகுதியில் அந்த காடுகளில் பூர்வீக மக்கள் இருந்து அவர்கள் உட்பட இருக்கக்கூடிய 13 மக்களுடைய அந்த உரிமைகளை பறிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். வரையறுத்திருக்கக்கூடிய ஒரு வரையறை என்ன இருக்கிறது? உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. 2028 வரைக்கும் அந்த கம்பெனியுடைய ஒப்பந்த காலம் இருக்கிறது. அந்த ஒப்பந்த காலம் வரைக்கும் அங்கே அந்த மக்கள் இருந்து கொள்ளட்டும், சட்டங்களை தொடரட்டும் என்று சொன்ன பிறகும் கூட அங்கு இந்த மாதிரியான அடக்குமுறைகளும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும், சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை மறுக்கப்பட்டால் நாங்கள் பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது. எனவே அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அந்த தோட்டத்தில் விளையக்கூடிய அந்த மாஞ்சோலை தேயிலை என்பது எந்த விளம்பரமும் இல்லாமல் பிரசித்தி பெற்றது. எல்லா தேயிலைக்கும் விளம்பரம் வரும், ஆனா மாஞ்சோலை என்ற அந்த பிராந்தத்துக்கு மட்டும் விளம்பரம் கிடையாது. ஏனென்றால் அந்த மாஞ்சோலையில் விளையக்கூடிய அந்த தேயிலை என்பது உடல்தரமானது. அந்த தரமான தேயிலை என்ற காரணத்தினால் அது அதிகப்படியான விநியோகம் செய்யக்கூடிய காரணத்தினால் அதுக்கு விளம்பரம் கிடையாது. ஆனால் இவர்கள் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த தோட்டங்களையே அபகரிக்க போகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு நிலவுகிறது. வன காப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார். வன பாதுகாப்பு அது வன காப்பு என்பதை பெயர் வைத்துக் கொண்டு யாருக்காக அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை போயிட்டு அப்ப அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் என்ன செய்ய போறீங்க? அங்க இருக்கிறாங்களே காணிகள், அதற்கு மேல அவர்களெல்லாம் என்ன செய்ய போறீங்க? ஆகவே இந்த கேள்வி என்பது தொடர்ந்து இருக்கிறது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை கை வைக்காதீர்கள். வரவேற்கக்கூடிய அந்த காலங்கள் வரைக்கும் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அடிப்படை உரிமைகளை செய்து கொடுப்பது இந்த மாவட்டத்தினுடைய நிலையாங்கத்தினுடைய பொறுப்பு. அதிலிருந்து கட்டுக்கணிப்ப கலெக்டரானாலும் சரி எவரானாலும் சரி அதற்கு முயற்சி செய்வீர்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மனித உரிமைகளை பேசக்கூடிய மனித உரிமைகளுக்காக செயல்படக்கூடிய அமைப்புகளும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்ற வகையில் தான் இந்த இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த இயக்கம் வெள்ளட்டும். அரசு உடனடியாக இந்த வாக்குரிமையிலும் அதே போல மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்துவதிலும் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு
உடனடியாக அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அல்லது அதிலிருந்து விலகலையானால் அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் வரும். அதற்கு வழிவகை செய்ய வைக்க மாண்டீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஏனென்றால் தேர்தல் நேரம், மற்ற நேரத்தில் நீங்க தூக்கி கொடுப்பீங்க, தேர்தல் நேரத்துல நீங்க அதெல்லாம் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் மாற்றணும், எங்கேயும் மாற்றாம அந்த 1800 மக்கள் நிற்கதியாக நிற்க முடியாது என்ற முறையை அரசு தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து வலியுறுத்த விரும்புகிறோம். பேச வாய்ப்பு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.